திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பெருந்திடல் நுழைவாயில் முன்பாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு பணியாளர்கள் திடீரென கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். சசிகுமார், வணக்கம். அங்க போராட்ட களத்தில் என்ன நடக்குது? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பெருந்திடல் நுழைவாயில் முன்பாக திருவண்ணாமலை வேலூர் சாலையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் 2021ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியில் வரிசை எண் 313 குறிப்பிட்டவாறு சத்துணவு ஊழியர்களுக்கான காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், பணிக்குடை அமைப்பாளர்களுக்கு 5 லட்சம், சமையல் உதவியாளர்களுக்கு 3 லட்சம் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை இன்று வரை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையிலும் கடைசி நேரத்திலும் தற்போது வரை இந்த கோரிக்கைகளையும் அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றாத நிலையில் இன்று சத்துணவு ஊழியர்கள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பி திருவண்ணாமலை வேலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.